ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆலப்புழாவில் இருக்க போட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த போட் ஹவுஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ், என்ன ஃபுட்டு கொடுத்தாங்க, ஸோ எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணோம், ஸோ அவங்க எப்படி கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இது எப்படி நான் புக் பண்ண அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஸோ எல்லாமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. ஸோ ஏறத்துக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கடல், மேலே வந்து போட்டு. ஸோ அதில் தான் அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் ஏற சொல்லியிருந்தாங்க. ஸோ அபோவ் 60 ஏஜ் பர்சன் தான் வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் கிட்டே இருந்தோம். பட் என்னென்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க என்னென்னா ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அக்கா பசங்களாம் முன்னாடியே ஏறிட்டாங்க பாருங்கள். மேலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஹாப்பியாக அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் ஏறத்துக்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா 19 மெம்பர்ஸ் வந்து அடல்ட்டு, 8 மெம்பர்ஸ் வந்து கிட்ஸ் இருந்தாங்க. முன்னாடி அவங்க தான் ஏறிட்டாங்க. ஏறின உடனே மேலே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போயிட்டாங்க. ஸோ என் அம்மா தான் ஏறுறாங்க. பட் எனக்கு வந்து பாப்பா வச்சு ஏறத்துக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறிடுங்க, நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு என்னை ஏற சொல்லிட்டாங்க. நான் ஏறி உள்ளே வந்துட்டேன். நான் ஏறத்துக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவங்க பாருங்கள் ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்தாங்க பாப்பாவை. ஸோ உள்ளே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கறது. அந்த வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஒன் பை ஒன்னாக ஒருத்தர் ஏறத்துக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பட் லக்கேஜ்லாம் எங்களை கொண்டு போக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறிடுங்க, லக்கேஜ்லாம் நாங்கள் கொண்டு வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு எங்களை ஃபஸ்ட்டு ஏற சொல்லிட்டாங்க. ஸோ ஏறிட்டு நாங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்டாஃப், அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. வந்தோடனே ஒரு பிக் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் ஃபேமிலி மெம்பர்ஸு. இவங்க தான் நாங்கள் எல்லாருமே போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உள்ளே வந்தோடனே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ் ஹாலு. ஸோ ஒரு சோஃபா போட்டிருந்தாங்க. ஸோ ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. பெட்ரூம் உள்ளே ஒரு ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு. எல்லாருமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு. ஒரு ஃபேனு, ஒரு ஏசி இருந்துச்சு. பட் ஏசி என்னென்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் ஏசியும் இருக்குது. பட் வந்து எங்களுக்கு வந்து மார்னிங் எங்களுக்கு போடல இந்த பட்ஜெட்டில். உங்களுக்கு ஏசி வந்து நைட்டு 9 to 6 மட்டும்தான் போட்டாங்க. நைட்டில் 9லேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் தான் ஏசி போட்டாங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும்னு நினச்சிட்டு தான் எல்லாருமே ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட் உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து 11 o'clock இருந்தது. ஸோ 11லேருந்து ஒரு 6 o'clock வரைக்குமே எங்களால் முடியவே இல்லை. கூலிங்கே சுத்தமாக வரவே இல்லை. அந்த ஃபேன் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு வரல. பட் இருந்தாலும் அந்த வெளியில் அந்த தண்ணிலாம் பார்க்குறதுக்கு வந்து வியூஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ யாருமே பார்த்திங்கன்னா ரூமுள்ளே இல்லை, வெளியே தான் இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரெஸ்ட் ரூமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நீட்டாக தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு மிரர் இருந்தது. பட் என்னென்னா ரூமில் மிரர் வைக்கல அவங்க, வெளியில் தான் மிரர் வச்சுருந்தாங்க. ரூமில் எங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து மிரர் பார்க்கணும், ஒரு மிரர் கூட இல்லை. உள்ள ரெஸ்ட் ரூமில் இருந்துச்சு. சரி என் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த தண்ணியெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது வந்து கிச்சனு. சரி இவங்களே இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ மார்னிங் வந்தோடனே எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தோடனே எல்லோரும் ரொம்ப டயர்டாக, ஏன்னா சென்னையிலேருந்து அப்போ தான் ரீச் ஆகணும். ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. எல்லாருமே அவங்க பெட்ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 11 o'clockலேருந்து ஒரு 12:30 வரைக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேரம் தூங்குறவங்க தூங்கினாங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லன்ச் மட்டும் கேட்டோம் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தோம்.
ஸோ மேலே வந்து 2 பெட்ரூமு, கீழே வந்து 3 பெட்ரூமு, மேலே வந்து 2 பெட்ரூமு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமு. ஒரு ஏசி, எல்லா ரூம்லேயும் ரெஸ்ட் ரூமும் நீட்டாக இருந்துச்சு. ஒரு ஏசி, ஒரு ஃபேன் மட்டும்தான். ஸோ பார்க்கறது பாருங்கள், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்தனால எல்லோரும் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. மேலே வந்து 2 வாஷ் பேஷன் இருந்துச்சு. ஏன்னா டைனிங் ஹால் வந்து மேலே இருந்தனால 2 வாஷ் பேஷன் வந்து மேலே இருந்துச்சு. கீழே வந்து ஒரு டைனிங் ஹால் தான். ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ லஞ்சோட டிஷ் இது தான். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, சாம்பார், ரசம், மோர், ரைஸு, அப்புறம் வெஜிடபிள் சாலட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ நைட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிக் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது நைட் வியூ பார்க்குறதுக்கு. முகேஷ் அங்கே அக்காவை தூக்கிக்கிட்டாரு. அவங்க கிட்ஸு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டில்லை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா மறக்க முடியாதது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூனே அவங்க என்ன சொன்னாங்க, டின்னருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் கிட்டே நிறுத்தியிருந்தாங்க ஆஃப்டர்நூன். ஸோ அங்கே ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் தான் வாங்கினாங்க. ப்ரான் 1 kg 1300 சொல்லியிருந்தாங்க. ஸோ 4000 கிட்ட ப்ரான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ப்ரான் வாங்கி கொடுத்தோம். அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க டின்னருக்கு. ஸோ டின்னர் என்ன போட்டாங்கன்னா, நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி போட்டாங்க, அப்புறம் ப்ரான் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் ஒயிட் ரைஸு, பருப்பு தால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் தாய்பாஸ் விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் ஃபேமிலியில். ஸோ நைட்டு வந்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணிட்டாங்க, ஹோல்ட் பண்ணிட்டாங்க போட்டை. ஸோ நைட்டு தூங்கும்போதே ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே தான் இருந்துச்சு, லைட்டாக ஷேக் ஆகிட்டு இருந்தது, அந்தளவுக்கு தெரியல. நைட் நல்லா தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே எல்லாமே வெக்கெட் பண்ண சொல்லிட்டாங்க. 9 o'clock எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, ஸோ இது தான் கொடுத்துருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு எல்லாமே வெக்கெட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ அங்கே கிச்சனுக்கு ரெடி பண்ணாங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்து எங்கள் மாமா வந்து கேஷ் கொடுத்துருந்தாங்க, எங்கள் அத்தையும் கேஷ் கொடுத்தாங்க. ஒரு 500 கொடுத்தோம். அவங்க எல்லாமே நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்ன கேட்குறோமோ அதுவும் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டு வேணாலும் கேட்டதுக்கு கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் வரும்போது என்ன அந்த ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி கிளம்பும் போதும் அந்த ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே எங்களை எல்லாருமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போய் விட்டுட்டாங்க. லக்கேஜ் எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எங்களை மட்டும் பார்த்து நல்லா சேஃபாக கொண்டு போய் விட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு இந்த போட் ஹவுஸு. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்மே நல்லா கைண்டாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப சேஃபாகவும் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போட்டுக்கு வந்து 38,000 சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இந்த பொங்கல் சீசனில் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டா ரொம்ப ட்ரஸ்டான வெப்சைட் தான், அலிப்பி போட்ஸ் அதோட நேமு. நான் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளம்பும்போது அதை புக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. 5 பெட்ரூமு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்சன் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் கொடுக்குறாங்க. ரொம்ப சேஃபாகவும் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். போகிற வழியில் பீச் இருந்தது. நெக்ஸ்ட்டு வாகமன் போயிருந்தோம், தேக்கடி போயிருந்தோம். ஸோ அதோட உங்களுக்கு லிங்க்குமே நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.